இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பழைய லேப்பில் எப்படி ஓஎஸ் போடுறது தான் பார்க்க போகிறோம். Windows 11 போட போகிறேன். நீங்கள் எந்த ஓஎஸ் போடுறதுனால எல்லாத்துக்கும் ஒரே இன்ஸ்டாலேஷன் மெத்தட் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓஎஸ் போகிறது உங்களுக்கு முக்கியமான தேவை என்னதுன்னா பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ் அட்லீஸ்ட் ஒரு 8 GB இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து பூட்டபிள் ட்ரைவாக மாற்றி இதில் விண்டோஸ் ஏற்றி நம்ம வந்து ஓஎஸ் போட போகிறோம். இந்த பென்ட்ரைவ் பூட்டபிள் ட்ரைவாக மாற்றினா உங்களுக்கு தேவையானது வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே டவுன்லோட் பண்ணோம்னா விண்டோஸோட அஃபிஷியல் சைட் போயிடுங்க. அது வந்து Windows 11 டவுன்லோட்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போய்க்குங்க. அதில் எப்படி கீழே கொடுத்தீங்கன்னா Windows 11 மல்டி எடிஷன் ஐஎஸ்ஓன்னு இருக்கா, அது கிளிக் கொடுத்துங்க. ப்ராடக்ட் லாங்குவேஜ் கேட்குது, நம்ம வந்து இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் கொடுத்துக்கலாம். ஓகே, 64 பிட் டவுன்லோட் கொடுத்துங்க. மோஸ்ட்லி எல்லா லேப்பும் 64 பிட்டாக தான் இருக்கும். 5.16 GB வருது. நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க. பழைய லேப்பில் TPM 2.2 இல்லை, 2.2 இருந்தால் தான் Windows 11 போட முடியும். ஸோ அதுக்கு நான் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சுருக்கேன். Windows 11 டைனின்னு சொல்லிட்டு ஒரு OS இருக்குது. ஸோ அதான் போட போகிறேன். அது வந்து TPM ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பழைய லேப் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவது. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை தொட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் வரும். அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க Windows 11 டைனி ஐஎஸ்ஓ ஃபைலை. இப்போ நம்ம எப்படி இந்த பென்ட்ரைவை பூட்டபிள் ட்ரைவாக மாற்றணும் தான் பார்க்க போகிறோம். இந்த பென்ட்ரைவ் பூட்டபிள் ட்ரைவாக மாற்றணும்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ரூஃபஸ் டவுன்லோடுன்னு கொடுத்துப்போம். அவங்க அஃபிஷியல் சைட் போயிட்டு டவுன்லோட் இருக்கும். ஃபஸ்ட்டே ஒரு டவுன்லோட் ரூஃபஸ் 4.0.exe இருக்கா, அதை கொடுத்து டவுன்லோட் கொடுத்துருங்க. ரூஃபஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் பென்ட்ரைவை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண உடனே காட்டுது பாருங்கள். ஸோ உங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணணும். பூட் செலெக்ஷனில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு Chrome OSோட ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். Chrome OSன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட பழைய லேப்பில் நான் Chrome OS இன்ஸ்டால் பண்ணி அடுத்த வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா, அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண Windows 11 ஐஎஸ்ஓ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்கா, செலக்ட் பண்ண உடனே நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கலாம். எதுவுமே நீங்கள் ஆப்ஷன் எதுவும் மாற்ற தேவையில்லை. நான் வந்து ரூஃபஸ் யூஸ் பண்ணல, பிகாஸ் நான் வந்து வெண்டாய்ங்கிற ஒரு டூல் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். வெண்டாய் என்னன்னா அதுவும் கிட்டத்தட்ட ரூஃபஸ் மாதிரி தான். ஆனால் ரூஃபஸ்னா என்னன்னா நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பூட்டபிள் ட்ரைவாக மாற்றினீங்கன்னா அது மட்டும் தான் இந்த பென்ட்ரைவ் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு Windows 11 செலக்ட் பண்ணுறேன். அப்போ செலக்ட் பண்ணி இதில் போட்டோன்னா இந்த பென்ட்ரைவ் Windows 11 மட்டும்தான் போட முடியும். நம்ம அது எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இமேஜ் ஏற்றினாலும் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வெண்டாய் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை பூட்டபிள் ட்ரைவாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கவே சேர்த்திக்கலாம். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ஐஎஸ்ஓ ஃபைல் வேணால் ஏற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மூவிஸ் இமேஜஸ் எது வேணால் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இப்போ வெண்டாய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பெட்டர் ரூஃபஸை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம பென்ட்ரைவ் வந்து இப்போ பூட்டபிள் ட்ரைவாக மாற்றின உடனே ரெடி டு கோ. டெல்லுக்கு பார்த்தீங்கன்னா F12 தான் பூட் மெனு கீ. நீங்கள் உங்கள் லேப்புக்கு என்னவோ அது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூட் மெனு வந்துருச்சு. இங்கே வந்து UEFI பூட்டுன்னு இருக்கா, அங்கே வந்து உங்கள் பென்ட்ரைவ் என்னவோ அந்த பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கங்க. இந்த வந்து சோனி பென்ட்ரைவ், ஸோ நான் வந்து சோனியாக சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெண்டாய் வந்து பூட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா Windows 11 டைனி இருக்கா, அதோட ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பூட்டின் நார்மல் மோடு, பூட்டின் வின் பூட் மோடு இருக்குது. பூட்டின் நார்மல் மோடே கொடுத்துக்கலாம். ஓகே, விண்டோஸோட லோகோ வந்துருச்சு, பூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி தெளிவாக சொல்லணும்னா Windows 11 டைனின்னு என்னென்னா பழைய லேப்பில் வந்து Windows 11 போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு தீர்வு தான் Windows 11 டைனி. அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ விண்டோஸில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா TPM 2.2 இருந்தால் மட்டும் தான் நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை வந்து ரிமூவ் பண்ணி இந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸில் தேவையில்ல நிறைய ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபைல் சைஸ் அரௌண்ட் 3 GB தான் இருக்கும். ஆனால் விண்டோஸோட ஃபைல் சைஸ் அரௌண்ட் 5 GB இருந்துச்சு. உங்கள் பழைய லேப்பில் நீங்கள் Windows 11 இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த Windows 11 டைனி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உள்ளே வந்துருச்சு. ஏன்னா Windows 11 செட்டப் கேட்குதா, இங்கே டைம் நம்ம வந்து இந்தியா கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்குது, நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அக்செப்ட். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பார்ட்டிஷன் பிரிக் சொல்லுது. மேக் ஷூர் நீங்கள் எல்லாம் பேக்கப் எடுத்துங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஓஎஸ் போடும்போது நிறைய விஷயம் போயிடும். நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ட்ரைவ்லாம் காட்டுது. இப்போ வந்து நான் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, விண்டோஸ் ஃபைல்லாம் காப்பி ஆகுது அந்த ஹார்ட் டிஸ்கில். இல்லை நேரங்கள் கழித்து இப்போ நம்ம லேப்டாப்பில் போடுறோம். ஸோ ஆக்டிவேஷன் கீ வந்து கேட்கல. சப்போஸ் நீங்கள் டெஸ்க்டாப்பில் இல்லை PC பில் பண்ணி இப்போ தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கீ கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா I do not have ஆக்டிவேஷன் கீன்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். அப்புறம் நீங்கள் பொறுமையாக ஆக்டிவேஷன் கீ வாங்கி போட்டுக்கலாம். Windows 11 வந்து இப்போ பூட் ஆயிடுச்சு. இஸ் திஸ் த ரைட் கண்ட்ரி ஆர் ரீஜன்? எஸ். கீபோர்டோட இன்புட் என்னன்னு கேட்குது. இங்கிலீஷ் இந்தியா. எஸ். செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. ஸ்கேப். இப்போ நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. லெட்ஸ் கனெக்ட் டு நெட்வொர்க். ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட். உங்கள்கிட்ட இப்போ நெட் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிக்கிங்க. என்கிட்ட இருக்குது ஆனால் வேணாம். நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது அப்டேட் ஆகும். கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப். நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா முன்னாடியே அப்டேட் ஆகும், இல்லைனா உள்ளே போய் அப்டேட் கேட்கும், அவ்வளோதான். ஓகே, டிவைஸ் நேம் கேட்குது. என்டர்.
பாஸ்வேர்ட் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நான் பாஸ்வேர்ட் கொடுத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ப்ரைவேட் செட்டிங்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தவிர மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கங்க. அக்செப்ட். நம்ம ஏன் அதெல்லாம் ஆஃப் பண்ணுறோன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஃபீச்சர். ஓகே, செட்டப் முடிஞ்சு. நீங்களே பார்த்தீங்களா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு. ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் ஓஎஸே இன்ஸ்டால் பண்ண தெரியல. ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓஎஸ் போடுறது. நீங்கள் தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்க ஓஎஸ் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஓஎஸ் வராது ரொம்ப கஷ்டம்டான்லாம் நினைக்கிறீங்க. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்களா. ஸோ அடுத்த வாட்டி 2 வீடியோ பார்க்காம நீங்களே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பழைய லேப் வச்சுருக்கீங்க, நான் விண்டோஸ் 11 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விண்டோஸ் 11 டைனி இப்போ நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பூட்டபிள் ட்ரைவில் அதை போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இல்லை விண்டோஸ் 10 நீங்கள் போகிறீங்கன்னா விண்டோஸ் 10 இதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். வெப்சைட்டில் விண்டோஸ் 10 டவுன்லோட் கொடுத்து வெப்சைட் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் எல்லாம் ஒரே ஸ்டெப்பு தான். அதுலேயும் ஒரே மாதிரி தான் செட்டப் வரும், ஈஸி தான். எஸ், விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃபைனலி. இது வந்து விண்டோஸ் 11 டைனி, பார்த்தவங்களுக்கே தெரியும். இல்லை பார்த்தா தெரியாது, விண்டோஸ் 11 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துருப்பாங்க. ரொம்ப லைட் வெயிட்டான விண்டோஸ் 11. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டேன் உடனே அப்டேட் பண்ணலாமான்னு. பண்ணலாம். இப்போ விண்டோஸ் 11 டைனி இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்டேட் வருது இதுக்கு. அது இன்ஸ்டால் பண்ணால் விண்டோஸ் 11 மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் மாறாது, விண்டோஸ் 11 டைனிலே தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால், இன்ஸ்டாலேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை வருது, பூட்டபிள் ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ண முடியல, இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும். எனக்கே ஃபஸ்ட்டு இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு பூட்டபிள் ட்ரைவ்லாம் செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். Until then, peace. பொறுமையாக ஆக்டிவேஷன் கீ வாங்கி போட்டுக்கலாம். நிறைய பேர் வாங்கி போடுறோமா, யார் வாங்கி போடுவா? வேண்டாம் மாதேஷ். இவ்வளோ பேர் யூடியூப் பெருமையாக இருக்கு.